ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான கருவேப்பிலை பொடி தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு 2 கப் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வாஷ் பண்ணி நார்மலாக ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் நம்ம எந்த எண்ணெயும் ஆட் பண்ணாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். இது எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனோன்னா நம்ம கையில் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா பொறன்னு உடையணும். அந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும். நீங்கள் தனியாக ஒரு மிக்சரில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் ஆகிற வரல வதக்கி எடுத்துக்கோங்க. லைட் ப்ரௌன் ஆகி அந்த வாசனை வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகி வரணும். இந்த டைமில் நான் இது கூட பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். கூட 5 காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு உப்பு போட்டு பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடும். சுட சுட சாதத்துக்கு வேறு லெவலில் இருக்கும். இந்த டிஷ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.